Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to all. Sound clear கேக்குது எல்லாருக்கும்? Sound அடுத்தது screen. ஓம் சார். Right. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம், அதுலயும் குறிப்பா பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? அது ஒருக்கா டைப் பண்ணி போடுங்க எல்லாரும். உங்களோட ஸ்கூல்ல எப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட்? ஒவ்வொரு ஆக்களும் டைப் பண்ணுங்க உங்களோட. மார்ச் 31, மார்ச் 30. ஃபர்ஸ்ட் டேர்மா? ஓகே 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 ரைட். ஓகே சரியா. என்ன இடத்த சொன்னா நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு ப்ரொவின்சியல் எக்ஸாம் செய்ய போறாங்க. சரியா, நிறைய ஸ்கூல்ல ப்ரொவின்சியல் எக்ஸாம் செய்ய போறாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்ல வாய்ஸ் போட்டிருப்பேன். சரியா, ப்ரொவின்சியல் எக்ஸாமோட சிஸ்டம் எப்படின்னு சொன்னா, சரியா, ப்ரொவின்சியல் எக்ஸாமோட சிஸ்டம் எப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க உங்களுக்கு எக்ஸாம் வச்சு, சரியா, உங்களோட மார்க்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி, பேப்பரை கரெக்ஷன் பண்ணி மார்க்ஸை கவுண்ட் பண்ணி உங்களோட மார்க்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்கும் போட்டு அதே மாதிரி ஜெட் ஸ்கோரும் போட்டு தருவாங்க. இப்படித்தான் அந்த ப்ரொவின்சியல் எக்ஸாம் நடக்கிற செட்டப். சரியா, ரைட். என்னன்னு சொன்னா, இவ்விடத்த நாம செய்யற பேப்பர், அதாவது ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு உங்களோட ஃபைனல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாடல்ல தான் பேப்பர் வரும். சரியா, பார்ட் 1 100 மார்க்ஸுக்கு, பார்ட் 2 100 மார்க்ஸுக்குன்னு சொல்லித்தான் பேப்பர், அந்த செட்டப்ல தான் பேப்பர் நடக்கும். இங்க ப்ரொவின்சியல் எக்ஸாம் சிட் பண்றது கட்டாயம். அப்படி சிட் பண்ணக்குள்ளதான் நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் கட்டாயம் என்ன செய்யலாம், அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ரைட் ரைட். ஓகே, இது வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எக்ஸாம் செஞ்சதுல லாஸ்டா செஞ்ச எக்ஸாம்ல என்ன மார்க்ஸ்ல இருக்கீங்க ஒவ்வொரு ஆக்களும்? கடைசியா, சரியா, லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல ஒவ்வொரு ஆக்களும் எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி ஒருக்கா டைப் பண்ணி போடுங்க. என்ன லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். 71, 60, 72, 82, 68, 45, 53, 90, 93, 68, 79, ரைட், 77. ரைட், எல்லா கேட்டகரியிலையும். சரியா, ரைட். ஓகே, பிரைவேட்டால மார்க்ஸ் சொல்லல, எல்லா கேட்டகரியில இருக்கிற ஆக்களும் இருக்கீங்களா? ரைட், சரியா, ரைட். கவனிங்க, எல்லா கேட்டகரியில இருக்கிற ஆக்களும் இருக்கீங்க. சரியா, அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட பேப்பரை ஆல்ரெடி நீங்க செஞ்சிருப்பீங்க. எம்சிக்யூ, அடுத்தது ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கு. சரியா, இதுல எம்சிக்யூக்கு வந்துட்டு தனியான ப்ராக்டிஸ், ஸ்ட்ரக்சருக்கு தனியான ப்ராக்டிஸ், எஸ்ஐக்கு வந்துட்டு தனியான ப்ராக்டிஸ்னு சொல்லி செய்யணும். உங்களுக்கு இந்த வீக், அதாவது செவ்வாய் புதன் வியாழன், இந்த 3 நாள் கிளாஸுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ கிளாஸ் மாதிரி தான் செய்ய போறேன். சரியா, இதுல செவ்வாய் அடுத்தது புதன் 2 நாளும் வந்துட்டு நாம எம்சிக்யூவையும்
அடுத்தது ஸ்ட்ரக்சரையும் டிஸ்கஷன் செய்வோம். இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறது 2020ஆம் ஆண்டு ப்ரொவின்சியல் எக்ஸாம் பேப்பர். சரியா? ரைட். வியாழக்கிழமை அன்று எஸ்ஐ கேள்விகள் சம்பந்தமாக டிஸ்கஷன் செய்வோம். சரியா? ரைட். இப்படி 3 உடைச்சு செய்வோம். 3க்கும் அப்பதான் பரலலா என்ன செய்யும், கொண்டு போகலாம். ரைட். இதுல செவ்வாய் புதன் 2 நாளும் எம்சிக்யூ, அடுத்தது ஸ்ட்ரக்சர். டுடே கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 8:30 இருந்து 10ன்னு சொல்லியிருந்தேன். நம்ம 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 9:30க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? நாளைய நாள் வகுப்பு வந்துட்டு வளமையா உங்களுக்கு நான் அந்த போஸ்டர்ல என்ன டைம் போட்டிருந்தனோ அதே டைம் பேட்டர்ன்ல நடக்கும். சரியா? டுடே கிளாஸ் மட்டும் தான் எடுத்த சின்ன ஒரு என்ன சொன்னா, எனக்கு சரியா 11 மணிக்கு பிரயாணம் பண்ணிருக்கு, பஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைய நாள் வகுப்பு 10:30க்கு, சரியா, 10:30 மணிக்கு கம்ப்ளீட் பண்ணி கஷ்டம். அதனாலதான் 9:30 நான் நிப்பாட்டேன். சரியா? 1 hour கிளாஸோட கம்ப்ளீட் பண்ணுவோம். நாளை மறுநாள் வகுப்புகள் வளமை போல என்ன டைம் பேட்டர்ன் நான் உங்களுக்கு போஸ்டர்ல ஷேர் பண்ண அதே டைம் பேட்டர்ன் நடக்கும். ரைட் ரைட் ஓகே. கவனிங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரைட் பொதுவாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த எல்லா கேள்விகளும் எப்படி வரும்னு சொன்னா யூனிட் ஓர்டர்ல வரும். சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படி இருக்குதோ, ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன, செகண்ட் யூனிட் என்ன, தேர்ட் யூனிட் என்ன சரி போட்டு அதே யூனிட் ஓர்டர்ல எம்சிக்கு எடுப்பாங்க. ஆனா 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு பிளஸ் அதுக்கு பிறகு வந்த சகல எக்ஸாமும் ஆஃப்டர் 2023, சரியா, சகல எக்ஸாம் பேப்பரும் என்ன பேட்டர்ன்ல கொண்டு போறாங்க, கேள்விகளை கலந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கேள்வி முதலாவது இருந்தா 10வது யூனிட் கேள்வி 2வது வரும், திருப்பி 7வது யூனிட் கேள்வி 3வது வரும், 4வது யூனிட் கேள்வி 4வது வரும், 9வது யூனிட் கேள்வி 5வது வரும். அந்த பெட்டனை மாத்தி போடுறாங்க. இது வந்துட்டு 2020 மாடல்ன்றதாலதான் உங்களுக்கு ஓர்டர்ல இருக்கும். ஆனா உங்களுக்கு பெட்டன் மாறித்தான் வரும். உங்களோட டேர்ம் எக்ஸாமும் பெட்டன் மாறித்தான் நடக்கும். சரியா? யூனிட் ஓர்டராக நடக்காது. அடுத்து நம்ம எம்சிக்யூ செய்வோம். சரியா? என்கிட்ட கிளாஸுக்கு ஜாயின் பண்ற பிள்ளைகள், ஜாயின் பண்ணாத பிள்ளைகள், இப்படி நிறைய கேட்டகரியான ஆட்கள் இருப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்லையும் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க. ரைட். இந்த இடத்துல நீங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸும் செஞ்சிருப்பீங்க. இப்ப என்ன பேட்டர்ன்ல கொண்டு போவோம் சொன்னா, மேக்சிமம் நாம இந்திய நாள் எத்தனை கேள்விகள் குயிக்கா பார்க்கணுமோ அத்தனை கேள்விகள் என்ன செய்வோம், குயிக்குன்னு சொல்லி பார்த்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒவ்வொரு கேள்வியும் வாசிச்சு ஒவ்வொரு கூற்றுகளையும் வாசிக்கிறேன். சரியா? ஒவ்வொரு கூற்றுகளையும் வாசிச்ச உடனே சரியா பிள்ளையான்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் மைக் அட்மிட் பண்ணி என்ன செய்யணும், கட்டாயமாக அந்த கூற்று சரியா பிள்ளையா, பிள்ளைன்னு சொன்னா என்ன காரணம், சரிண்டா என்ன காரணம் சொல்லி அந்த காரணத்தோட நீங்க கட்டாயம் ஒவ்வொருத்தரும் கதைக்கணும். சில கேள்விகள் சில மாணவர்களுக்கு நான் என்ன செய்வேன், சந்தர்ப்பங்களை கொடுப்பேன். இந்த கேள்விகள் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி. ரைட். முதலாவது கேள்வி பார்ப்போம். நார்மலான ஒரு கேள்வி ஒன்றுதான். அரசியல் வந்துட்டு அரசியல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான கூற்றுக்களின் தொகுதியை தெரிவு செய்க. சரியா? ரைட். ஏ கூற்று மனித வாழ்க்கையில் மதத்தின் வகிபங்குடன் தொடர்புடையது. சரியா இல்லையா? சரியா? மனித வாழ்க்கையில் மனத்தின் வகைபங்குடன் தொடர்புடையது முதலாவது கூற்று. ஓகே, கிளியான கூற்று. பி, பொது கொள்கை செயல்முறையுடன் தொடர்புடையது. சரி சரி சரி. ரைட். பொது கொள்கைனா என்னன்னு தெரியுமா யாருக்கும்? பொது கொள்கை என்னன்னு தெரியுமா? மக்களின் பொது பிரச்சனை தீர்ப்பதற்காக. வெரி குட். சரியா? மக்கள் சமூகத்துக்குள்ள நிறைய பொது பிரச்சனைகள் வரும். சரி, அதாவது பொது பிரச்சனை சொன்னா எல்லா மக்களும் அனுபவிக்கின்ற பிரச்சனைகள். சரி, அது ஒரு ரோடு ஒழுங்கா இல்லாட்டி எல்லா மக்களும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூல் ஒழுங்கா இல்லாட்டி அதை எல்லா மக்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி பொதுவாக எல்லா மக்களும் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்குரியதுன்னு சொன்னா ஆட்சியாளர்களுக்கு, அரசாங்கத்துக்குரியது. அப்ப அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்கும். அப்படி அரசாங்கம் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள், அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கின்ற வேலை திட்டங்கள், இது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யலாம், டோட்டலாக பொதுக்கொள்கைன்னு சொல்லி அழைக்கலாம். சரியா? இந்த பொதுக்கொள்கை தொடர்பாக பொதுக்கொள்கை சொல்லிட்டு நாம் என்ன செய்வோம், பப்ளிக் பாலிசி.
மேக்கிங். சரியா? பப்ளிக் பாலிசி மேக்கிங் சொல்லி தனியான ஒரு சாப்டர் நம்மளோட பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கு, நம்மளோட சிலபஸ்லயும் 11வது யூனிட்ல இருக்கு. ரைட். ஏ கூற்று வெளியான கூற்று, பி கூற்று சரியான கூற்று, சி கூற்று கவனிங்க பொது விவகாரங்களோட தொடர்புடையது. சரியா இல்லையா? பொது விவகாரங்களோட தொடர்புடையதுங்கிறது சரி. ஏன் அரசியலுங்கிறது முழுக்க முழுக்க சமூகத்தை அடிப்படையாக கொண்ட பொதுவான ஒரு விஷயம். முரண்பாடுகளை சமாதானமாக தீர்த்தலுடன் தொடர்புடையது. சரி. சரி சரி. அரசு மற்றும் சரியா, அரசு மற்றும் அதன் நிறுவனங்களுடன் தொடர்புடையது. சரி. முதலாம் கேள்விக்குரிய ஆன்சர் BCDE 5வது கூற்று ஆன்சரா வரும். சரி, 5வது ஆன்சர் வரும். வணங்கிட்டா? ரைட். யாருக்கு டவுட் இருக்கு அந்த கேள்வியில? ரைட். 2வது கேள்விக்குள்ள போவோம். அரசியல் கற்கை மாணவர்களை, சரியா, அரசியல் கற்கை மாணவர்களை ஏ கூற்று பொறுப்புள்ள பிரஜைகளாக்குவதற்கு உதவுகிறது. சரியா இல்லையா? சரி. ஏ கூற்று சரியான கூற்று. ரைட். சமூகத்தின் அதிகாரம் மற்றும் அதிகாரத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு உதவுகின்றது. அதிகார போராட்டம் விளங்கல. 2வது பி தெரியுது இல்ல சார்? கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. அத வாட்டர் மார்க் பண்ணதால விளங்குதுல போல. ஓகே. ரைட். ஓகே. ரைட். சமூகத்தின் அதிகாரம் மற்றும் அதிகாரத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு உதவுகின்றது. பி கூற்று சரியான கூற்று. ரைட். சி கூற்று அதிகார போராட்டத்தின் உள்ளடக்கத்தினை பகுப்பாய்வு செய்ய உதவுகின்றது. சரியா இல்லையா? சரி. ஓகே. சி கூற்று சரியான கூற்று. ரைட். நல்ல மற்றும் தீய ஆட்சியை வேறுபடுத்தி இனங்காண உதவுகின்றது. சரி. ரைட். நல்ல மற்றும் தீய ஆட்சியை வேறுபடுத்தி இனங்காண்பதற்கு என்ன மெத்தட கையாள்ற அரசறிவியல்ல? ஒப்பீட்டு அணுகுமுறை. வெரி குட். ஒப்பீட்டு அணுகுமுறை அல்லது ஒப்பீட்டு அரசியல். சரியா? ரைட். ஈ கூற்று அவர்கள் மத்தியில் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு உதவுகின்றது. சரியா? ஈ கூற்று பிள்ளையான கூற்று. அப்ப ஆன்சர் வந்துட்டு ABCD. சின்ன சின்ன கேள்விகளை நான் என்ன செய்யணும், குயிக்கா கொண்டு போவோம். கொஞ்சம் டீப்பா வழங்கப்படுத்த வேண்டிய கேள்விகளை மட்டும் என்ன செய்வோம், கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ரைட். அப்ப டி கூற்றுக்கு ஆன்சர் முதலாவது. இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகினதுக்கு பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், PDF ஷேர் பண்றேன். சரியா? ரைட். 3வது கேள்வி, அரசியல் விஞ்ஞான கற்கை பயன்படுவது. ஏ கூற்று பிரஜைகளின் கடமைகளையும் பொறுப்புகளையும் உயர் உணர்வுடன் நிறைவேற்றுவதற்காகும். சரி. சரியா? ரைட். அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பிரஜைகளுடைய கடமைகள் பொறுப்புகள் தொடர்பாக நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். திருப்பி அது தொடர்பாக அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன செய்யும், அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வளரும். சரியா? 2வது பி கூற்று அரசியல் விடயங்களை பற்றி பகுத்தறிவுசார் பெருமான தீர்ப்புகளை மேற்கொள்வதற்காகும். சரி. அரசியல் நிர்வாக மற்றும் ராஜதந்திர பரப்புகளில் மேன்மை நிலையை அடைவதற்காகும். சரி. அரசியல் வகிபங்குகளை தர்க்ககரமாகவும் செயற்றிறனுடனும் புரிவதற்காகும். சரி. இக்கூற்று தான் விரும்பாத ஒருவர் மீது சேறு பூசுவதற்கும் அவரது நடத்தையை கொலை செய்வதற்குமாகும். சரியா? அப்படின்னு சொன்னா நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க தேவையில்ல, டிரெக்டாவே பொலிட்டிக்ஸ்ல செய்யலாம். சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறது ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக. அப்ப 3ஆம் கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு ABCD முதலாவது ஆன்சர். ரைட். 4வது கேள்விக்குள்ள போவோம். தற்கால அரசொன்றின் பணிகள். என்ன ஆன்சர் வரும்? டைரக்ட் ஆன்சரை சொல்லுங்க அப்போ. சி வராது சார். சி வராது சார். ஓகே. சி வராதுல்ல. ரைட். ஏ சரி, பி சரி, டி சரி, இ சரி, சி வராது.
சரி, ஓகே. அப்ப இந்த இடத்துல அரசியல் கருத்தியல்களின்படி அரசின் பணிகள் மாற்றமடையாது, ரைட்? அப்ப இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்கிறேன். அரசியல் கருத்தியல் சொல்லக்குள்ள ரெண்டு, ஒன்று தாராண்மை எடுப்போமே, அடுத்தது சம உடைமை. தாராண்மைவாத அரசின் பணிகள் சொல்லுங்க அப்ப. தாராண்மைவாத அரசின் பணிகள் என்ன ஊடக வரும்? சுக வெரி சந்தை குட், பொருள் தனியார் வெரி குட், சொத்துடைமை வெரி குட். சரியா? அரசு ஊடக சுதந்திரத்தை விடாது. ரைட், ஓகே, சொல்லுங்க. சரியா? பாப்போமே. ஊடக சுதந்திரத்தை பாதுகாத்தல், நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாத்தல், அடுத்தது மனித சுதந்திரத்தை பாதுகாத்தல், சர்வதிகாரத்தை தடுத்தல். சரியா? அரசியல் வன்முறைகள், அதிகார துஷ்பிரயோகங்களை தடுத்து நிறுத்துதல். அதே மாதிரி மெயினான ஒன்று, தனி மனித முன்னேற்றத்துக்காக அரசு சகல வாய்ப்புகளையும் வழங்கும். இதுதான் தாராண்மைவாத அரசின் மெயினான கோல், தனி மனித முன்னேற்றம். ரைட். அதே மாதிரி சம உடைமை அரசின் பணிகளை சொல்லுங்க. என்ன வரும்? பொது சொத்துடைமை, பொது சொத்து முறைமை. நான் பண்புகள் ஓகே பாருங்க, பண்புகளாக கேட்கல, பணிகளை கேட்க. ஏன்னு சொன்னா ஏனண்டா பணிகள் கேட்டு சம்டைம் நீங்க பண்புகளை போட்டீங்கன்னா அந்த இடத்துல பிளவாரது சான்ஸ் இருக்கு ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல. சம உடைமைவாத அரசின் பண்புகள் அல்ல, பணிகள் கேட்க. அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கா பணிகள்? அதாவது சரியா, மார்க்சியவாத கருத்தின் பிரகாரம் கார்ல் மார்க்ஸ் சொல்ற மிதத்தின்படி தொழிலாளர் கட்சிகள் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தொழிலாளர் புரட்சி ஒன்றை செஞ்சு முதலாளித்துவ அரச வீட்டுக்கு அனுப்புவாங்க. சரியா? முதலாளித்துவம் என்ன செய்யும்? முதலாளித்துவ அரசு முதலாளிகளுக்கு சார்பான ஆட்சியாளர்கள் அனைவருமே கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்டதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக அந்த நாட்டுல யாரு மிஞ்சுவாங்கன்னு சொன்னா தனிய தொழிலாளர்கள் மட்டும்தான் அந்த நாட்டுல மிஞ்சுவாங்க. முதலாளிகளே இருக்க மாட்டாங்க. தொழிலாளர்களே அந்த நாட்டுல மிஞ்சினா அந்த தொழிலாளர்கள் தான் அந்த நாட்டு மக்களாக இருப்பாங்க. ரைட்டா? ஏன் அந்த நாட்டுல அனைத்து முதலாளிகளும் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த நாட்டுல மக்களாக யார் இருப்பாங்கன்னா தொழிலாளர்கள் மட்டும். அப்ப தொழிலாளர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தலைவர்கள், சரியா, சம உடைமைவாத சிந்தனையாளர்கள், தொழிலாளர் தலைவர்கள், பாட்டாளி வர்க்க கட்சி தலைவர்கள் என்ன செய்வாங்க? அதிகாரத்துக்கு வருவாங்க. இப்ப பாட்டாளி வர்க்க அதிகாரம் ஒன்று உருவாகும். பாட்டாளி வர்க்க தலைமையிலான ஒரு அரசு ஒன்று உருவாகும். அந்த அரசு அடுத்த கட்டமாக அந்த சமூகத்துக்கு என்ன செய்யும்? இதுதான் கேள்வி. சரியா? அந்த பாட்டாளி வர்க்க அரசுதான், பாட்டாளி வர்க்க அதிகாரம் தான் என்ன? சம உடைமைவாத அரசு. முதலாளித்துவ அரசு இல்லாதொழிக்கப்பட்டதன் பிறகு பாட்டாளி வர்க்க சர்வதிகாரத்தின் கீழ் உருவாகின்ற அரசுதான் சம உடைமைவாத அரசு. இந்த சம உடைமைவாத அரசு சமூகத்திற்கு என்ன கடமையை ஆற்றும்? கேள்வி விளங்குதா யாருக்கும்? நீங்க சொன்னது தனியா பொது சொத்துடைமை, அரச சொத்துடைமை, அடுத்தது ஒரு கட்சி முறை, இதெல்லாம் வந்துட்டு பண்புகள். சம உடைமைவாத அரசு அந்த சமூகத்துக்கு என்ன பணியை ஆற்றும்? தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கும். சரி, சரியா, ரைட். அதுதான் விளக்கம். முதலாவது என்னன்னு சொன்னா, பாட்டாளி அந்த சம உடைமைவாத அரசு உருவாகும். அதுல ஆட்சியாளர்களாக தொழிலாளர் தலைவர்கள் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ரஷ்யாவுல லெனின். சரியா? ரஷ்யாவுல லெனின் அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து புரட்சி ஒன்று செஞ்சதுக்கு பிறகு ரஷ்யாவோட அதிகாரம் யாருக்கிட்ட போகுது? தொழிலாளர் தலைவரான லெனின் கிட்ட போகுது. அது மாதிரி ஃபிடல் கேஸ்ட்ரோ அடுத்து சேக்வேரெல்லாம் எடுத்தோம் சொன்னா கியூபாவோட அதிகாரம் யாருக்கிட்ட போகுது? தொழிலாளர் வர்க்க தலைவரான ஃபிடல் காஸ்ட்ரோட்ட போகுது. கம்யூனிஸ்ட் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோட்ட போகுது. ஸோ இந்த இடத்துல
பிடல் காஸ்ட்ரோ பதவிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாரு சமூகத்துக்காக? இதான் கேள்வி. சம உடைமை இப்ப முதலாளித்துவ அரசு இல்லாதொழிக்கப்பட்டு சம உடைமைவாத அரசு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த சம உடைமைவாத அரசு சமூகத்துக்கு என்னத்தை செய்யுது? என்ன செய்யும்? முதலாவது, இதுவரை காலமும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்டு சமூக அநீதிகளுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்கும் முதலாவது கட்டமாக. இரண்டாவது, தொழிலாளர்களோட நலன்களை பூர்த்தி செய்யும். அவர்களுக்கு தேவையான தேவைகள், சரியா, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போக்குவரத்துன்னு சரி பல்வேறுபட்ட சமூக தேவைகள் இருக்கும். அதற்குரிய நலன்புரி வேலை திட்டங்களை அபிவிருத்தி அடைய செய்யும். சரியா, நலன்புரி வேலை திட்டங்களை உருவாக்கும். சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீண்டும் முதலாளிகள் தோற்றம் பெறுவதை தடுக்கக்கூடிய வகையிலான சட்டத்திட்டங்களை இயற்றும். சரியா, மீண்டும் முதலாளித்துவம் வேறுவிடுவதை முற்றுமுழுதாக தடுக்கக்கூடிய சகல வேலை திட்டங்களையும் செய்யும். இப்படியெல்லாம் செஞ்சு 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 என்ன செய்யும்? அடுத்த கட்டமாக தொழிலாளர்களோட வாழ்க்கை நிலையை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும். முதலாளிகளை அழிச்சு போட்டு மீதம் இருக்கின்ற சகல தொழிலாளர்களையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலைக்கு உயர்த்தியதன் பிறகு சரி அடுத்த கட்டமாக அந்த அரசு வந்துட்டு என்ன செய்யும்? ஒட்டோவா காணாம போகும். இதுதான் இந்த கால் மார்க்ஸ்ல கருத்து. அப்ப இந்த இடத்துல சம உடைமைவாத அரசு ஒரு கால் மார்க்ஸ் என்ற கருத்தின் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் பதவியில் இருக்கும். அந்த சமத்துவமான சமூகம் உருவாக்கப்படும் வரைக்கும் தான் அந்த சம உடைமைவாத அரசு பதவியில இருக்கும். அதுக்கு பிறகு அரசு இல்லாம போயிடும். சோ அந்த சமத்துவமான 100% எந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத சமத்துவமான சமூகம் ஒன்று உருவாக்கப்படும் வரை அந்த சமத்துவமான சமூகத்தை உருவாக்குறதுக்காக அரசு பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொள்ளும். அந்த பணிகளைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். விளங்கிட்டா கேள்வி உங்களுக்கு? ஓம் சார். சரியா, இதான் கேள்வி. ரைட். தாராண்மைவாத அரசின் பணிகள் ஓகே, அது நோபல். சம உடைமைவாத அரசின் பணிகள் என்று சொல்லக்குள்ள ஒரு கட்சி முறை, அதே மாதிரி அரச சொத்துடைமை, இப்படி எல்லாம் எழுதினீங்கன்னு சொன்னா அது பண்புகளுக்குள்ள போகும். உங்களுடைய ஆன்சர் பிழையா மாறும். ஸோ அந்த கேள்வியை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி எழுதினாத்தான். இப்ப எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு அந்த நல்ல கெட்டிக்கார பிள்ளைகளை வகைப்படுத்தி எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? சில நுணுக்கமான கேள்விகளை வைப்பாங்க. வெளிப்படையா பார்க்கக்குள்ள அந்த கேள்வி லேசான கேள்வியா இருந்தாலுமே உள்ளுக்கு கொஞ்சம் டீப்பா போனா அதோட அர்த்தம் மாறும். வேறொரு விஷயத்தை தான் அதுல கேட்க ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேள்விகளை எல்லாம் பெர்ஃபெக்டா அணுகணும். சரியா, ரைட். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா டி கூற்று சரி, ஈ கூற்று சரி. உங்களுக்கு தெரியும் ஒட்டோவா. அப்ப என்ன ஆன்சர் வரும்? சி கூற்று வராது. ஏ பி டி இ ஆன்சர் வந்துட்டு மூணாவது ஆன்சர். ரைட். ஐந்தாவது கேள்விக்குள்ள போவோம். தாராள லிபரல் ஜனநாயக அரச முறை. ஐந்தாவது கேள்வி. ரைட். தாராள ஜனநாயக அரச முறை வரையறுக்கப்பட்ட அரசு என்ற அடிப்படை எண்ணக்கருவின் அடிப்படையில் தோற்றம் பெற்றதாகும். சரியா இல்லையா? சரி. சரி. ரைட். சரி. முதலாளித்துவ பொருளாதார அரசியல் முறையினை அடிப்படையாக கொண்டுள்ளது. சரி. சரி. பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய அரசுகளில் மட்டும் காணப்படுகின்றது. பிழை. ரைட். தாராள ஜனநாயக அரச முறை பின்பற்றப்படுகின்ற பிரித்தானியா அல்லது ஐரோப்பியா அல்லாத ஏனைய நாடுகள் சொல்லுங்க அப்போ. அமெரிக்கா. வெரி குட். அமெரிக்கா. ரஷ்யா. விளங்கல. பிரான்ஸா? பிரான்ஸ் 100க்கு 100 வராது. அதாவது 100% தாராள ஜனநாயகம்னு சொல்லலாம். வேற வேற ஆன்சர்? பிரான்ஸ் எழுதினா சம்டைம் சரி போடலாம், சம்டைம் பிழையும் போடலாம். சரியா, அதுக்காகத்தான் நான் அதை எழுத வான்னு சொல்றேன். வேற நாடுகள்? அமெரிக்கா. வேற? சரியா, சரி. ஒரு ஆசிய நாடு ஒன்று சொல்லுங்க அப்போ. ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்துல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. ஜப்பான். ஜப்பான் வராது. இந்தியா, வடகொரியா,
இல்ல. வடகொரியாவா? என்ன ஆன்சர் வரும்? ஆசியா கண்டத்துல இருக்கிற தாராள ஜனநாயக அரச முறைக்கு மிக சிறந்த உதாரணம் வந்துட்டு சிங்கப்பூர். சரியா? சிங்கப்பூர் தான் பெர்ஃபெக்டான. இந்த செட் பண்ணவானா? சரியா? மேக்சிமம் மைக்கால விட சொல்ல பாருங்க. மைக் அன்மியூட் பண்ணி, ஏன்னு சொன்னா நான் செட் பார்க்கன்னு இல்ல, நீங்க வாயாலே விட சொல்லுங்க. சரியா? ஆசியா கண்டத்துல இருக்கிற நாடு வந்துட்டு சிங்கப்பூர். அதே மாதிரி அமெரிக்கா, அமெரிக்காவை சூழ்ந்துள்ள நாடுகளை எல்லாத்தையும் அழைக்கலாம். சரியா? ரைட் ரைட் ஓகே. ஏ கூற்று சரி, பி கூற்று சரி, சி கூற்று பிழை, டி கூற்று பிரதித்துவ ஜனநாயக அரசாங்க முறையில் இவ்வரசு அமைந்துள்ளது. சரியா இல்லையா? சரி சரி மறுமலர்ச்சி மற்றும் கைத்தொழில் புரட்சியுடன் இவ்வரசு தோற்றம் பெற்றது. சரி. சரி. சரியா? ரைட். இதுல என்ன நடக்குது? மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி வரும்போது, சரியா, மறுமலர்ச்சி வரும்போது மக்கள் நிறைய விஷயங்களை புதுசாக கற்க தொடங்கின உடனே அந்த மத சார்பான அரசியல் மனப்பாங்குல இருந்து மக்கள் மாற்றமடைந்து மக்களின் அரசியல் அறிவு விருத்தி அடையுது. சரியா? அப்ப மறுமலர்ச்சியின் விளைவாக என்ன செய்யறாங்க? அரசியல் சுதந்திரத்தை மக்கள் விரும்புறாங்க. கொஞ்சம் டீப்பான செக்ஷன் தான், நார்மலா சொல்றேன். சரியா? அதாவது கிரேக்க உரோமகால நூல்கள் எல்லாத்தையும் படிச்சு மக்கள்ற அரசியல் அறிவு மேம்பாடடையுது. அறிஞர்கள் புதிய புதிய சிந்தனைகளை முன்வைக்காங்க. அதுக்கு பிறகு அரசியல் சுதந்திரம் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசுறாங்க. கைத்தொழில் புரட்சி இடம்பெறும் போது கைத்தொழில் புரட்சியோடு இணைந்த வகையில எது வருதுன்னு சொல்லி கேட்டா பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம். அப்ப இந்த பொருளாதார சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் இரண்டையும் ஒன்றிணைத்ததுதான் தாராள ஜனநாயகவாதம். சரியா? அப்ப அதனாலதான் இந்த மறுமலர்ச்சி, அடுத்தது கைத்தொழில் புரட்சி, இவை இரண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த அரச முறை தோற்றம் பெற்றது சொல்லி போடுறாங்க. விளங்கிட்டு எல்லாருக்கும்? ஆம் சார். ஆம் சார் ரைட். அப்ப கவனிங்க. ஏ கூற்று சரியான கூற்று, பி கூற்று சரியான கூற்று, சி பிழை, டியும் சரி, இயும் சரி. ஆன்சர் என்ன வரும்? ஏபி டிஇ மூணாவது ஆன்சர் வரும். சரியா? ரைட். ஆறாவது கேள்விக்குள்ள போகும். சம உடைமைவாத அரசு முறை. என்ன ஆன்சர் வரும்? டிரெக்டா நீங்களே ஆன்சரை சொல்லுங்க. அப்ப பாப்போம். டைப் பண்ணவானா யாரும்? ஏ வராது சார். சாரி சார். என்ன ஆன்சர் வரும்? டிரெக்ட் ஆன்சரை சொல்லுங்க. முதலாவது சார் ஏபிசிடி. ABDE. வெரி குட். சரியா? அதாவது ஏபிடி ஈஸியான லேசான கேள்விகளுக்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஆறாம் கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? முதலாவது வரும். இல்ல, ஏ சரி, பி சரி, சி சரி, டி சரி. தனியார் முயற்சி கூற்று இல்லையா? மூணாவது ஆன்சர் வரும். 19ஆம் நூற்றாண்டு அபிவிருத்தி இ வராது சார். பிழை. ஏ சரி, ஏ சரி, பியும் சரி, சரியா? டி சரி, இயும் சரி. எது வராது? சி தான் வராது. சரியா? சரியா? சமவுடைமைவாத அரசு முறை எத்தனை நூற்றாண்டுகள் அபிவிருத்தி அடையுது? 19ஆம் நூற்றாண்டு. சரியா? ரைட். தனியார் முயற்சிக்கு பதிலாக அரசு ஆதிபத்தியம் நிலைநிறுத்தப்படும் முறைமைங்கிறது சரி. ஆறாம் கேள்விக்குரிய ஆன்சர் மூணாவது ஆன்சர். ரைட். ஏழாவது கேள்விக்குள்ள போவோம். ஒற்றையாட்சி அரசாங்கம் என்பது. ரைட். முதலாவது கூற்று ஆள்புல ரீதியாக ஒன்று வைத்துள்ள சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்குள்ள ஒரு சிறந்த அரசாங்க முறையாக கருதப்படுகின்றது. சரியா இல்லையா? சரி. பிள்ளை சார். சமஷ்டிக்கு தானே வரும். பிழை. சரியா இல்லையா?
இல்ல சார் இல்ல. ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள சிறுபான்மையினர் உரிமைகள் பாதுகாக்கப்படுமா மீறப்படுமா? மீறப்படுமா? மீறப்படும் சார். சரியா? என்ன செய்யப்படும்? மீறப்படும். உதாரணம் மீறப்படும். ஒரு நாட்டை சொல்லுங்க. சவுதி அரேபியா. ஸ்ரீலங்கா. சரியா? சவுதியா? ரைட். உதாரணம் என்ன? இலங்கை, ஸ்ரீலங்கா. சரியா? இலங்கையின் ஒற்றையாட்சி கட்டமைப்புகளுக்குள்ள நிறைய சிறுபான்மையினர் உரிமைகள் மீறப்படுகின்றது. சரியா? ரைட். பி கூற்று ஒரு தனி அதிகார மையத்தை மட்டும் ரைட் அந்த ரைட் வானா. சரியா? கேள்விக்குள்ளே போவோம். ஒரு தனி அதிகார மையத்தை மட்டும் கொண்ட ஒரு அரசாங்க முறை சரியா இல்லையா? சரி சார். சரி. சரியா? ரைட். சிறிய நிலப்பரப்பை கொண்ட அல்லது ஒருமைத்தன்மையான அரசுகளுக்கு சிறப்பாக பொருந்துகின்றது என கருதப்படுகின்றது. சரி சார். சரி. ஒருமைத்தன்மை என்ன? அது ஒருமித்த தன்மை. ஒற்றை மத்திய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர்றது. இல்ல இல்ல. ஒன்று ஒரு மதங்களை பின்பற்ற நாடு. சரியா? ஒருமைத்தன்மை சொன்னா ஒரே வகையான மக்கள் வாழ்கின்ற, ஒரே இனத்தை சேர்ந்த இல்லாட்டி ஒரே மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்கின்ற அரசு. சரியா? இதுக்குரிய ஆப்போசிட் வேர்ட் தான் என்ன? பள்ளின. சரியா? அல்லது பன்மை. பன்மைத்தன்மையானக்கு சமஸ்தி, ஒருமைத்தன்மையான அரசு ஒற்றையாட்சி. டி கூற்று தனி நிர்வாகம் மற்றும் தனி நீதி முறைகள் ஒற்றை குடியுரிமை ஆகிய பண்புகளை கொண்டது. சரி சார். அதிக செயற்திறன் மிக்கதும் ஜனநாயகத்தன்மை குறைந்ததுமாகும் என பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. சரி சார். சரி. ஓகே. அதிக செயற்திறன் மிக்கது எப்படி? அவசர நிலைகள்ல ஒரு மத்திய அரசு மாத்திரமே தீர்மானங்களை குயிக்கா எடுக்கிறதால காலதாமதம் எல்லாம் தவிர்க்கப்பட்டு விரைவாக தீர்மானங்கள் எடுக்கப்படுறதால அதிகமான செயற்திறன் மிக்கதாக காணப்படும். வெரி குட். சரியா? இப்ப ஒரே ஒரு அரசு, இப்ப வீட்டுல ஒரே ஒரு தலைவர். சரியா? வீட்டை அப்பா மட்டும்தான் தலைமை என்று செல்லக்குள்ள நடக்கும். அப்பா வீட்டுக்கு தேவையான சகல முடிவுகளையும் சரியா பிள்ளைகள படிப்பறிக்கலாம், பிள்ளைகள டியூஷன் இல்லாட்டி பிள்ளைகள கல்யாணம் என்னையோ சகல தீர்மானங்களையும் அப்பாவை எடுத்தாருன்னு சொன்னா அப்பா அவர் விருப்பத்துக்கு பெர்ஃபெக்டான தீர்மானத்தை அதே மாதிரி என்ன செய்வாங்க, டைம் போகாம டக் டக்குன்னு சொல்லி எடுப்பாங்க. அதே இது அம்மாவும் அப்பாவும் செல்லக்குள்ள என்ன செய்யும், அந்த இடத்துல அம்மா ஒரு சைடுக்கு நிப்பாங்க, அப்பா இன்னொரு சைடுக்கு நிக்கக்குள்ள குழப்பங்கள் தான் பண்ணுவோம். அப்ப அந்த இடத்துல செயற்திறன் வராது. ஜனநாயகத்தன்மை குறைந்தது அது எப்படி? எந்த அதிகாரமும் சர்வாதிகார ஆட்சி ஏற்படும். அதனால மக்கள உரிமைகள் எல்லாம் மீறப்பட்டு ஜனநாயகத்தன்மை குறைந்ததா இருக்கும். ஓகே. ஜனநாயகத்தன்மை குறைந்தது. வெரி குட். நீங்க சொல்றதுதான் மெத்தட். சரியா? அப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரிச்சுன்னா ஒரு வீட்டுல சகல அதிகாரங்களையும் சரியா சகல விஷயங்களையும் சகல முடிவுகளையும் எடுக்கின்ற அதிகாரம் அப்பாக்கு மட்டும்தான் இருக்கின்ற செல்லக்குள்ள அப்ப அந்த இடத்துல நடக்கும் பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி மனைவிக்கோ கருத்து சுதந்திரம் இருக்காது. அதே மாதிரி அப்பா அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம், முடிவு எடுக்கலாம். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா ஒற்றையாட்சி நாடுகள்ல சரியா ஒற்றையாட்சி நாடுகள்ல பதவியில் இருக்கிற ஆட்கள் அதிகாரத்தை தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்துவாங்க. சரியா? அந்த இடத்துல ஜனநாயகத்தன்மை குறைவா இருக்கும், சர்வதிகாரம் மேலோங்கும். சரியா? ரைட். அப்ப ஆன்சர் வந்துட்டு 7ஆம் கேள்விக்கு முதலாவது கூற்று வெளியான கூற்று BCDE இரண்டாவது ஆன்சர். சரியா? ரைட். 8ஆம் கேள்விக்குள்ள போவோம். அரைகுறை ஜனாதிபதி அரசாங்க முறை என்பது 1958 பிரான்சில் தளபதி டி கோலினால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு அரசாங்க மாதிரியாகும். சரியா இல்லையா? சரியா இல்லையா? சரியா சார்? ஏ கூற்று சரியா இல்லையா? இல்ல சார்.
பிரியா, நிலுந்தி என்ன ஆன்சர் வரும்? டவுட்டா இருக்கு சார். சரி என்று நினைக்கிறேன். எந்த ஊர் நீங்க? நாங்க களுவாஞ்சிக்குடி பெட்டிக்குளம். வெட்டிகளவா? ஓ பொலிட்டிக்கல புள்ளி அரைக்கீங்களே. ஆம் சார். சரியா, வாழ்த்துக்கள். சரியா, மத்த பாடங்கள் என்ன மாதிரி? ஓ பரவாயில்ல, டாப் தான். எத்தனை மார்க்ஸ் வரும் ஒவ்வொரு பாடங்களையும்? தமிழ் எடுக்கேன். தமிழ் எத்தனை? இது 88. ம் ஹிஸ்டரி எடுக்கேன். ம் ஹிஸ்டரி ஒரு 80க்குள்ள வருது. கொஞ்சம் எம்சிக்கு கொஞ்சம் தட்டுப்படுது ஹிஸ்டரியில. பொலிட்டிக்கல் 93? ஓ 90. 90. எஸ்ஏ என்ன மாதிரி உங்களோட? எஸ்ஏ இது அந்த 3 கேள்வி தானே நம்ம எழுதுற. அதுல 20க்கு 18 அப்படி வரும். 20க்கு 18லா? ரைட். எந்த அளவுக்கு எழுதுவீங்க ஒரு கேள்விக்கு? ஒரு 4 தாள் வரும். 4 பக்கம். 4 பக்கமா? ஓ இது நம்மட ஒரு பூட்டு ஃபுல்லா எழுதுவேன். 20 மார்க்ஸ் அப்படி வரும். இதண்டா வரும் 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ் எத்தனை பக்கம் வரும்? 3 பக்கம். இல்லே, அவடத்த நீங்க ஒரு மிஸ்டேக் ஒன்று செய்றீங்களே. என்ன சார்? ரைட். 20 மார்க்ஸ் கேள்விக்கு 7 அல்லது 8 பக்கங்கள் வரைக்கும் எழுதணுமே. இப்பனே சார் ஸ்டார்ட் ஆதான் கொஞ்சம் பழைய. சரியா, 20 மார்க்ஸ் கேள்விக்கு 7 8 பக்கங்கள் எழுதணும். 10 மார்க்ஸ் கேள்வின்னு சொன்னா 4 ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே சார். ரைட். ஏன்னு சொன்னா இந்த 7 8 பக்கங்கள் எழுதினாத்தான் 20க்கு 19 வரும். எப்படியும் என்னதான் கெட்டிக்கார பிள்ளைகளா இருந்தாலும், சரியா, என்னதான் கெட்டிக்கார பிள்ளைகளா இருந்தாலும் எம்சிக்யூல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நமக்கு தெரியாத கல்வி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு உங்களோட சீனியர் பேச்சோட ஏஎல் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வின்னு சொன்னா, பொன்னம்பலம் ராமநாதன் எலெக்ஷன் கேட்டு, சரியா, படித்த இளைஞர் சார்புல பொன்னம்பலம் ராமநாதனோட சேர்ந்து போட்டியிட்ட மற்ற நபர்ற பேர் கேட்டிருந்தாங்க. சரியா? அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இப்படியான கேள்விகள் என்னத்துக்கு போறேன்னு சொன்னா, பிள்ளைகள் மார்க்ஸ குறைக்கணும்ன்றதுக்காக இப்படியான ஒரு சில கேள்விகளை போடுவாங்க. நாம என்ன செய்யலாம்? எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ல 100க்கு 100% ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒன்று காட்டையலாம். மேக்சிமம் நாம ட்ரை பண்ணணும். ஆனா அதை தாண்டி நம்ம தெரியாத விஷயங்கள் என்ன செய்யலாம்? போடலாம். சரியா? ரைட். அப்படியான ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால எம்சிக்யூல நாம வீணாக மார்க்ஸ் இழக்க போட, சாரி, எம்சிக்யூல எஸ்ஏல, சரியா, எஸ்ஏல நீங்க ஒரு 20 மார்க்ஸ் கேள்விக்கு ஒரு 7 8 பக்கங்கள் கிட்டத்தட்ட எழுதணும். அப்படி எழுதினா 7 8ம் காணாம், உண்மைக்குமே காணாம். சரியா? எப்படியும் ஒரு 50 பக்கங்கள் வரணும். 50 பக்கம் சொல்லக்குள்ள 20 மார்க்ஸ் கேள்விக்கு 10 பக்கம் வரும். சாரி, 10 பக்கங்கள் வரும். சரியா? பக்கம் வந்துட்டு 10. அப்ப ஒரு 20 மார்க்ஸ் கேள்விக்கு 10 பக்கங்கள் நீங்க வரக்கூடிய மாதிரி ஆன்சர் எழுதினாத்தான் உங்களோட Z ஸ்கோர் வந்துட்டு, Z ஸ்கோரை விட மார்க்ஸ் 85+ வரும். இப்ப நீங்க 90 போட்டாலுமே 90 வந்துட்டு உண்மையான 90 இல்ல, அது 80 90 போடலாம். அவ்வளவு டீப்பா திருத்துவாங்களான்னு தெரியா. சரியா? 85+ எடுக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட நீங்க 10 பக்கங்களுக்கு குறையாம எழுதணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இருந்தே அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க சார். விலங்குல எப்படி? ஃபர்ஸ்ட் டேர்ம் இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்முக்கு நமக்கு பொலிட்டிக்கல்ல 3 கேள்வி தான் 2 கேள்வி செய்யணும் நம்ம. இல்ல, நாங்க ஃபைனல கதைக்கணும். சரியா? அதுதான் நான் கேட்டேன். ஓகே. ஃபைனல்ல 5 கேள்வி தொடணும். பெரிய கேள்வி 5 தர 20 = 100. சரியா? ரைட்டா நான் சொல்றேன். ரைட். அப்ப அதுல நீங்க ஒரு 20 மார்க்ஸ் பெரிய கேள்வி ஒன்று சொல்ல போறீங்கன்னா அதுல 10 பக்கங்கள் குறையாம நீங்க என்ன செய்யணும்? உங்களோட ஆன்சர் இழிக்கணும். ஏன் இப்ப உண்மைக்குமே, சரியா, ஏ ரிசல்ட்
எடுக்கணும். அடுத்த வித்தியாசத்தை கவனிங்க. நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் தான். ஏ ரிசல்ட் எடுக்கணும்னு சொன்னா நீங்க 4 பக்கம் எழுதினா தாராளமா போதும். சரியா? ம் நீங்க ம் 4 பக்கம் எழுதினா உங்களுக்கு 20க்கு 14 அல்லது 15 கிடைக்கும். சூரா கிடைக்கும். 4 பக்கம் எழுதினா நீங்க தாராளமா எடுக்கலாம். 3A ரிசல்ட் வரும். ஆனா இந்த 3A வந்துட்டு 1.6 Z ஸ்கோரோட தான் வரும். உங்களுக்கு தெரியும் தானே, ஆர்ட்ஸ்ல வந்துட்டு 1.6 எல்லாம் வெளிவா. இல்ல சார். சரியா? ஆர்ட்ஸ்ல 1.6ங்கிறது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குரிய செட் ஸ்கோர். சரியா? தப்பி தவறி என்ன செய்யலாம், ஹெச்ஆர்டி அதுகள் கிடைக்கலாம். ஹெச்ஆர்டியோ தப்பி தவறி ஒரு பெரிய கோர்ஸ் வரும். மத்தபடி சரியா, மத்தபடி ம் என்ன சொல்ற 1.6 எல்லாம் நார்மல். நீங்க 3A எடுத்தாலுமே 3A எடுத்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒரு 90க்கு மேல 90 அப்படி வந்தா உங்களுக்கு 1.6 வரும். சரியா? ம் ரைட். ஆனா உண்மைக்குமே ஆர்ட்ஸுக்குள்ள நல்ல கோர்ஸ் நல்ல ஃபியூச்சர் போகணும்னு சொன்னா நீங்க 3A எடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10 15க்குள்ள வரணும். பெட்டிகோலோண்டு செல்லக்குள்ள 10க்குள்ள வரணும். சரியா? ம் பெட்டிகோலோண்ட 10க்குள்ள வரணும். உங்களோட செட் ஸ்கோர் 1.9 விட கூட வரணும். 1.9 விட கூட வரணும். அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் நீங்க 85க்கு மேல மார்க்ஸ் அப் பண்ணணும். சரியா? ஆ அப்ப அந்த ஒரு டார்கெட்ல படிங்க. நீங்க எம்சிக்கு ஓகே, ஸ்ட்ரக்சர் ஓகே, எஸ்ஐல நீங்க மிஸ்டேக் விடுறீங்க. எஸ்ஐல நீங்க என்ன செய்யலாம், மார்க்ஸ் இழக்கப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு உங்களுக்கு கூட. சரியா? நீங்க அதை கொஞ்சம் பெர்ஃபெக்டா கொண்டு போங்க. சரி, ஓகே இன்னொன்னு சார். கேட்க, ஒரு 10 மார்க்ஸ் கேள்வியில இன்னொன்னு ம் சொல்றேன். ஒற்றையாட்சியின் பண்புகள் ஒரு 10 மார்க்ஸ் உரிய ஒரு கேள்வி ஒன்று வருது. ஆ எத்தனை பண்புகள் எழுதுவீங்க? ஃபர்ஸ்டா நம்ம திறமைய வச்சுட்டு அப்படி பிரிச்சதை சொல்லிட்டு ஒற்றையாட்சியிட அறிமுகம் சொல்லி பின்பற்ற நாடுகள் எல்லாம் சொல்லி அதுல பண்புகளையும் திரும்ப சொல்லிட்டு அண்மை கால போக்கெல்லாம் சேர்த்து தானே எழுதணும். ஆஹ் இல்ல இல்ல இல்ல, அண்மை கால போக்குகள் எதுக்குள்ள எழுதுவீங்க? இந்த ஒற்றையாட்சியிட பண்புன்னு கேட்டா ஓகே, ரைட். 7 பண்பு. உதாரணத்துக்கு இப்ப என்னன்னா நான் கேட்க நினைச்சேன்னா 10 மார்க்ஸ் கேளுங்க. இவர்கிட்ட கேட்க போற விஷயத்த கேளுங்க. எத்தனை பண்புகள் எழுதுவீங்க? பண்புகள் சொல்லுங்க. ஒரு 8க்கு மேல எழுதுவேன். 8க்கு மேல 8க்கு மேல செட்டிவாது 13 அல்லது 14 பண்புகள் எழுதணும். சரியா? ஆ, அதுல ஒரு 10 பண்புகள் நீங்க எழுதி விளக்கணும், டீப்பா விளக்கணும். ஒரு 3 ம், அல்லது 4 பண்புகள் என்ன செய்யணும், நீங்க நார்மலா சொல்லிட்டு போகணும். ம், ஏன் நான் உங்களுக்கு இப்ப இந்த இவ்வளவு கிளாஸ் டைம் எடுத்து உங்களுக்கு மெனக்கரன்ஸ்னா நீங்க என்ன செய்யலாம், சம்டைம் நான் செய்ய போற பேப்பர் கிளாஸுக்கு நீங்க வராம போகலாம். சரியா? ம், ஆனா உங்கள்ட்ட அந்த படிக்கக்கூடிய திறமை இருக்கு. நீங்க எங்கனாலும் படிங்க. ஆனா படிக்கக்குள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்கள் விடுறீங்க. அந்த மிஸ்டேக் எல்லாம் இல்லாம நீங்க பெர்ஃபெக்டா படிச்சீங்கன்னு சொன்னா நல்ல ஃபியூச்சர் ஒன்று உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். நான் துவா கேட்டுக்கொள்றேன். தேங்க்யூ. என்ன செய்யுங்க, சரியா? நீங்க இனி கம்பியா பண்ணுங்க. இதுக்கு பிறகு நீங்க படிக்கக்குள்ள உங்களை விட உங்களோட ஊருக்குள்ள மட்டும் இல்லாம வேற ஊர்ல வேற மாவட்டங்கள் எல்லாம் பிள்ளைகள் என்ன சொன்னா ஆர்ட்ஸ் வந்துட்டு பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஆக்களோட மட்டும் நீங்க போட்டி போடுறலையே. இப்ப மெடிசின் பயோ படிக்கிறேன்டா தான் நீங்க என்ன செய்வீங்க, பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள போட்டி போடுவீங்க. பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஒரு 60க்குள்ள வந்தா நீங்க டாக்டர் ஆகலாம். ஆனா ஓல் ஐலண்ட் பூராகவும் நீங்க போட்டி போடணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயும் நீங்க போட்டி போட்டு ஓல் ஐலண்ட்ல நீங்க ஒரு 450க்குள்ள வந்தா தான் உங்களுக்கு லோ. சரியா? ம், அப்ப உங்களோட போட்டி எல்லா மாவட்டத்துல இருக்கிற ஆக்களோடையும் இருக்கணும். சோ நீங்க உங்களோட ஸ்கூலுக்குள்ள டொப்பா இருந்து உங்களோட ஊருக்குள்ள டொப்பா இருந்து வேலை இல்லை. இலங்கைக்குள்ள நீங்க டொப்புக்கு வரணும். இப்ப நீங்க என்னென்ன மிஸ்டேக் வரீங்க, என்ன மத்தாக்களோட கம்பி அவனெல்லாம் படிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, தேடி படிங்க. சரியா? விடாம படிங்க, கொண்டு போங்க. இப்படியோ நல்ல ரிசல்ட் உண்டு வரும். சரியா? தேங்க்யூ என்ன சார். நம்பரை சேவ் பண்ணுங்க, என்ன நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சரி தேவைன்னு சொன்னா கேளுங்க. சரியா? நான் ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே. ஓகே.
ரைட். தேங்க்யூ ஸோ ஓகே மச். ஓகே ஓகே கவனிங்க. அரைகுறை ஜனாதிபதி அரசாங்க முறை என்பது சரியா 1958 பிரான்சில் தளபதி டி கோலினால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு அரசாங்க மாதிரி ஆகும்ங்கிறது சரியா. ஏன்னு சொன்னா 5ஆம் குடியரசு அரசியல் அமைப்பை பிரான்ஸ்ல தளபதி டி கோல் அறிமுகம் செய்யறாரு. அந்த 5ஆம் குடியரசு அரசியல் அமைப்புல தான் என்ன செய்யறாங்க, இந்த அரைகுறை ஜனாதிபதி அரசாங்க முறையை கொண்டு வராங்க. ஏ கூற்று சரியான கூற்று. பி கூற்று மந்திரி சபை மற்றும் ஜனாதிபதி அரசாங்க முறைகளின் அடிப்படை மூல கொள்கைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதாகும். சரியா இல்லையா? சரி சரியா. பி கூற்று சரியான கூற்று. ரைட். சி கூற்று ஜனாதிபதியையும் மந்திரி சபையையும் கொண்ட இரட்டை நிறைவேற்று முறைமையை கொண்டதாகும். சரியா இல்லையா? சரி ம் சரிதானே சார்? ஜனாதிபதியையும் மந்திரி சபையும் கொண்ட இரட்டை நிறைவேற்று முறையை கொண்டதாகும். சரியா இல்லையா? இல்ல இல்ல சார், அது கலப்பு. இல்ல சார். சரி. ரைட். அந்த கூற்று இருக்கட்டும். ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் செயற்படுகின்றது. இல்ல. ம் சரியா இல்லையா? டி கூற்று சரியா. டி கூற்று சரியான கூற்று. சரியா. சரி. ஜனாதிபதி அரைகுறையண்டா இது மந்திரியையும் ஜனாதிபதியும் சேர்த்ததானே சார் அரைகுறை. அதுல அரைகுறை ஜனாதிபதி என்றா ஜனாதிபதி தலைவராகவும் பிரதமர் அடுத்ததாகவும் இருப்பாரு. டி கூற்று சரின்னு சொல்றீங்களா பிள்ளைன்னு சொல்றீங்களா? இது சிய பார்த்துட்டு தான் சொல்றேன். ஓகே. ஒரு கட்சி ஆதிக்கத்தை கொண்ட அரசியல் முறைமைகளுக்கு அதிகம் பொருந்தும் ஒரு அரசாங்க முறையாகும். சரியா இல்லையா? அரைகுறை ஜனாதிபதி கிளியரா பிள்ளைகள் உங்களுக்கு? என்னன்னா நான் இவடத்த சிலபஸ் விளங்கப்படுத்த இயலா. சரியா? அது டைம் இல்லையே, பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேள்வி இந்த 1 hour தானே இன்னைக்கு கிளாஸ், இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் தான் இருக்கு. அரைகுறை ஜனாதிபதி கிளியரா உங்களுக்கு? ஒரு கட்சி ஆதிக்கத்தை கொண்ட அரசியல் முறைமைகளுக்கு அதிகம் பொருந்துமோ அரசாங்க முறை ஆகும். சரியா இல்லையா? சரி. இவரது நான் கேட்க கட்சி முறைமைகள் சொல்லுங்க. என்னென்ன கட்சி முறை? கட்சி முறை ஆதிக்கமுள்ள தனி கட்சி முறை, ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி. ஓகே. மத்தது ஆதிக்கமுள்ள ஒரு கட்சி, ஆதிக்கமுள்ள இரு கட்சி இருக்கட்டும். இவடத்த ஒவ்வொரு கட்சி முறை நிலவுகின்ற நாடுகளுக்கும் பொருத்தமான ஆட்சி முறையை சொல்லுங்க பார்ப்போம். பல கட்சி முறை நாடுகளுக்கு பொருத்தமான ஆட்சி எது? நாட்டை கேட்கல, நான் கேட்கிற கேள்வி வந்துட்டு கலப்பு பொருத்தமா. சரி. இன்னும் பாருனே, என்னன்னு சொல்ற, ஜனாதிபதி மெதட் உண்டு, கேபினட் மெதட் உண்டு, அதே மாதிரி அரைகுறை உண்டு. 3 மெதட் இருக்கு. இதுல பல கட்சி முறை நாடுகளுக்கு பொருத்தமான ஆட்சி நிறைவேற்று ஆட்சி முறை எது? இது 3ல எது வரும்? கேபினட். அரைகுறை. சரியா? ரைட். கவனிங்க, இரு கட்சி முறை நாடுகளுக்கு
பல கட்சி முறை வந்து ஜனாதிபதிக்கு பொருந்துமே சார். சரியா? ரைட், நான் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. பல கட்சி முறை கொண்ட நாடுகளுக்கு ஜனாதிபதி ஆட்சி முறை பொருத்தமானது. சரியா? ரைட். என்ன காரணம்னு சொன்னா, சரியா, அதுக்கு முதல் அது அது வந்து உறுதியற்றதாகவும் நிலையற்றதாகவும் அடிக்கடி மாற்றம் உடையதா இருக்கும். அதால ஓகே ஓகே, வெரி குட். சரியா, அதான் ஆன்சர். சரியா, இரு கட்சி முறைக்கு கேபினெட், அதே மாதிரி ஒரு கட்சி முறை நாடுகளுக்கு அரைகுறை. இந்த இடத்துல கவனிங்க, பல கட்சி முறை கொண்ட நாடுகள்ல, சரியா, பல கட்சி முறை கொண்ட நாடுகள்ல ஜனாதிபதிங்கிறவரு தனிநபர் தனியான தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார். அது மாதிரி அறுதி பெரும்பான்மையை பெற்றவர், அதாவது டோட்டல்லையும் அறுதி பெரும்பான்மை பெற்றவர் இலகுவாக பதவி நீக்கப்பட முடியாதவர். சோ சரி, ரைட்டா, என்ன சொல்ற, இலகுவாக பதவி நீக்கப்பட முடியாதவர் தான் ஜனாதிபதி பல கட்சி முறை கொண்ட நாடுகள்ல. ரைட். அப்பன்னா தானே நடக்கும், கட்சிகள் நிறைய தோன்றி கட்சிகளுக்குள்ள முரண்பாடு வரலாம், கட்சிகளுக்கு இடையில போட்டித்தன்மை சூழ்ச்சி எது வந்தாலுமே ஜனாதிபதி பதவியை பாதிக்காது. ஏன், ஜனாதிபதி அவர் பதவிக்காலம் இருக்கும் வரைக்கும், குற்ற பிரேரணையால பதவி நீக்கப்படாத வரைக்கும் அவர் பெர்மனண்டா ஜனாதிபதியாக பதவி வைப்பார். சோ பல கட்சி முறை நாடுகள்ல அரசியல் குழப்ப நிலைகள் இலகுவாக தோன்றும். நல்லா கவனிங்க, பல கட்சி முறை நாடுகள்ல அரசியல் குழப்பங்கள், கட்சிகளுக்கு இடையிலான போட்டி சூழ்ச்சிகள், அவரை பதவி நீக்கிற இவரை பதவி நீக்கிறன்னு சொல்லிட்டு பல கட்சி நாடுகள்ல அரசியல் குழப்பங்கள் இலகுவாக அடிக்கடி தோன்றும். அப்படியான ஒரு நாட்டுல ஒரு நிலையான பதவி கொண்ட ஒரு ஜனாதிபதி இருந்தா தான் அந்த நாட்டை கொண்டு போகலாம். கட்சிகள்ல தங்கி இருக்காது. ஜனாதிபதி வந்துட்டு கட்சிகள்ல தங்கி இருக்கிறல்லையே, அவரு நேரடியாக மக்கள்ற வாக்குகள்ல தங்கியிருக்காரு. அப்ப கட்சிகள்ல தங்கி இருக்காத ஜனாதிபதி பதவி இருந்தா தான் அந்த நாட்டை என்ன செய்யலாம், பெர்ஃபெக்டா கொண்டு போகலாம். அதனால பல கட்சி நாடுகளுக்கு ஜனாதிபதி பொருத்தம். விளங்கிட்டா? விளங்க நான் சொல்றது? என்ன விளங்கிட்டா இல்லையா? அமைதியா இருக்கிற எல்லாரும்? ஓம் சார் விளங்கிட்டு. சார். ஓகே ரைட். ரெண்டாவது கவனிங்க, இரு கட்சி. சரியா, இரு கட்சின்னு சொல்லக்குள்ள எப்படி இருக்கும், ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கும், இன்னொன்று எதிர்கட்சியா இருக்கும். சரியா, அப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சி சிஸ்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேபினெட்ல தான் இருக்கு. சோ இரு கட்சி நாடுகளுக்கு கேபினெட் ஆட்சி பொருத்தம். விளையாட்டா, அது மாதிரி கவனிங்க, ஒரு கட்சி நாடு, ஒரு கட்சி முறை, ஒரு கட்சி முறை எதுக்கு பொருத்தம்னு சொன்னா அரைகுறை ஆட்சி நடைபெறுகின்ற நாடுகளுக்கு தான் பொருத்தம். ஏன், அரைகுறை ஆட்சியில ஜனாதிபதியும் இருப்பாங்க, பிரதமரும் இருப்பாங்க, மந்திரி சபையும் இருப்பாங்க. ஜனாதிபதியும் பிரதமரும் மந்திரி சபையும் இந்த இடத்துல, சரியா, இந்த இடத்துல ஜனாதிபதி ஒரு கட்சிக்காரராகவும் பிரதமர் இன்னொரு கட்சிக்காரராகவும் மந்திரி சபை இன்னும் ஒரு கட்சியாகவும் இருந்தா குழப்பம் வரும். சரியா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2018ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி மைத்ரி வந்துட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர், அதே மாதிரி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்ன யூஎன்பி. அப்ப ரெண்டு பேருக்கும் வேற வேற கட்சின்னு செல்லக்குள்ள ரணிலுக்கும் மைத்திரிக்கும் முரண்பாடு வந்த உடனே ரணில பதவி நீக்கப்பட்டு SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மஹிந்தையை கொண்டு வந்து, அப்ப என்ன நடக்குது, இடத்த இலங்கை போன்ற பல கட்சி முறை கொண்ட ஒரு நாட்டுக்கு இந்த அரைகுறை ஜனாதிபதி பொருத்தம் இல்ல. விளங்கிட்டா நான் சொல்றது? ஆனா ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகள்ல ஜனாதிபதியும் அதே கட்சிக்காரால், பிரதமரும் அதே கட்சிக்காரால், மந்திரி சபையும் அதே கட்சியை சேர்ந்த ஆக்களா இருக்கக்குள்ள குழப்பங்கள் வராது. அதனாலதான் அரைகுறை ஜனாதிபதி ஒரு கட்சி நாடுகளுக்கு மிக பொருத்தமானதாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. விளங்கிட்டா நான் சொல்றது? சரியா, ரைட். இதுல ஆன்சர் வந்துட்டு எப்படி வரும்னு சொன்னா A B, சரியா, DE,
அடுத்து ஜனாதிபதியையும் மந்திரி சபையையும் கொண்ட இரட்டை நிறைவேற்று முறைங்கிறது போல ஜனாதிபதியையும் பிரதமரையும் கொண்ட இரட்டை நிறைவேற்று முறைதான் வரும். கிளியரா நான் சொல்றது? ஓ சார். ஆம் சார். ஏண்டா ஜனாதிபதி ஆட்சி முறையிலையும் மந்திரி சபை இருக்கும் தானே, அமைச்சரவை ஒன்று கிரியேட் ஆகும் தானே, உருவாகும் தானே. சோ மந்திரி சபைங்கிறது பெருமதி இல்லை. எது பெருமதி? பிரதமர் என்று சொன்னாதான் பெருமதி. ஏன்? பிரதமர் தான் யார் மூலமா வார? ஜனாதிபதி நேரடியாக மக்கள் மூலமா வந்தாலும் பிரதமர் யார் மூலமா வார? சட்டத்துறை மூலமாக வார. விளங்க எல்லாருக்கும்? சரியா? ஓகே. டி கூற்று ஏ சரி, பி சரி, சி பில, டி கூற்று சரி. நீங்க உதாரணத்துக்கு பிரான்ஸ்ல யாப்படுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா, பிரான்ஸ்ல யாப்படுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பிரான்ஸ் யாப்பத்தான் அரைகுறை ஜனாதிபதி அரசாங்க முறைக்கு உதாரணமா சொல்றாங்க. அரைகுறை ஜனாதிபதி அல்லது கலப்பு ஆட்சி முறைக்கு உதாரணமாக பிரான்ஸ சொல்றாங்க. சோ நீங்க அரைகுறை என்று சொல்லக்குள்ள அங்க ஜனாதிபதியும் இருப்பாங்க, அதே போல பிரதமரும் இருப்பாங்க. நீங்க அந்த அதிகார ரீதியாக ஒப்பிடக்குள்ள அரைகுறை தானே. ஜனாதிபதி ஆட்சி முறையில ஜனாதிபதிக்கு 100% பவர் இருக்கும், கேபினட் ஆட்சி முறையில பிரதமருக்கு 100% பவர் இருக்கும். அப்ப அரைகுறையில ஜனாதிபதிக்கு 50% இருக்கும், பிரதமருக்கு 50% இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. ஏனண்டா அரைகுறை பிரான்ஸை தான் உதாரணமா கதைக்கிற எல்லாரும். அந்த பிரான்ஸ்லேயே ஜனாதிபதிக்கு 65%, பிரதமருக்கு 35%, இப்படித்தான் செஞ்சிருக்காங்க, அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. விளங்க எல்லாருக்கும்? சரியா? ரைட். இப்ப இதுல ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் செயற்படுகின்றது டி கூற்று சரியான கூற்று. சரியா? 8ஆம் கேள்விக்கு ஆன்சர்ன்னு பார்க்கக்குள்ள ABDE ரோங்கான ஆன்சர் சி. அப்ப ரோங்கான கூற்று சி, ஆன்சர் ABDE 3வது ஆன்சர் வரும். சரியா? ரைட். 9ஆம் கேள்விக்குள்ள போ, அனைத்தாண்மை அரசாங்க முறை. ரைட். ஓகே பிள்ளைகள் காணிச்சு கொள்ளுங்க. 9:30 ஆயிட்டு. சரியா? எனக்கு வந்துட்டு நான் இப்ப கொழும்புல நிக்கிறேன், ஊருக்கு போகணும். சரியா? ஊருக்கு போறது பஸ் எல்லாம் ஆல்ரெடி புக் ஆகியாச்சு. ஸோ இங்க இருந்து கொழும்புல இருந்து பெட்டா ரூம்ல இருந்து பெட்டா போய் பெட்டால இருந்தா ஊருக்கு போகணும். ஸோ ரூம்ல இருந்து பெட்டா போறதுக்கு 1 மணித்தேலம் போகும். இப்ப நான் 9:30க்கு கிளாஸை முடிச்சா தான் அந்த டைமுக்குள்ள நான் செய்யலாம், போய் சேரலாம். ஸோ இன்றைய கிளாஸை மட்டும் நான் என்ன செய்யறேன், இந்த டைமுக்குள்ள முடிக்க 9:30க்கு முடிக்க. நாளை நாள் வகுப்பு செய்யும். நான் 10:10 வரைக்கும் கொண்டு போவேன். இல்லாட்டி வலிமையான டைமோட. மைக்கை மியூட் பண்ணுங்க நுஸ்கான். டுடே கிளாஸ் என்ன மாதிரி விளங்கிச்சா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கா? சரியா? டுடே கிளாஸ் இதோட கம்ப்ளீட் பண்றேன். இன்ஷால்லா நான் நினைக்கிறேன் நாளைய நாள் வகுப்பு வலிமையான டைமுக்கு போகும். நான் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவேன். சரியா? கிளாஸ் டைம், அடுத்தது ஜூம் லிங்க் எல்லாம். கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே நிலந்திகா. ஓகே ஓகே ஓகே. யாருக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க.